சிறப்பு தீவிர திருத்தப்பணி என்பது மிகப்பெரிய ஜனநாயக மோசடியாகும். வாக்குரிமை உள்ளவர்களினுடைய வாக்குரிமை பறிப்பதற்கும் வேறு மாநிலங்களிலே வந்து குடியேறுகிறவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து சொந்த மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவை மாற்றி அமைப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான மோடி அரசு திட்டமிட்டு அந்த அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கு தொடுத்திருப்பதைப் போலவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றது. அது என்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பது ஓரிரு நாட்களிலே தெரிந்துவிடும். இதை நாட்டு மக்கள் மத்தியிலே எடுத்துக்கொண்டு போய் அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதற்கு அவர்கள் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் இருக்கின்றனவே, அவை பலவற்றை கிராமப்புறத்து மக்கள், அன்றாடம் வேலைகளுக்கு செல்லுகிற மக்கள், அதன்படி அந்த அவர்கள் நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் எண்ணற்றவர்களினுடைய வாக்குரிமை பறிபோகக்கூடிய பேராபத்து இருக்கிறது. அதுவும் கொட்டும் மழை காலமாகிய இந்த காலகட்டத்தில் வயல்களுக்கு சென்று அறுவடை செய்யவும் வேளாண்மை பணிகளிலே ஈடுபடவும் கிராமப்புற மக்கள் தீவிரமாக ஈடுபடுகிற இந்த நாட்களில் அவர்கள் வீடுகளுக்கு சென்று நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம் என்பது நன்றாக தெரிந்து கொண்டே, இந்த நிலைமையை தெரிந்து கொண்டே திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் இந்த ஜனநாயக விரோத செயலில் ஈடுபடுகிறது. அனைத்து மக்களுக்கும் வாக்குரிமை என்பது நாடு சுதந்திரமடைந்ததற்கு பிறகு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். இப்பொழுது அந்த வாக்குரிமையிலேயே தலையிட்டு லட்சக்கணக்கான வாக்காளர்களை வாக்குரிமை இல்லாமல் செய்வதும், அதற்கு தகுதியற்ற பலரை லட்சக்கணக்கிலே கொண்டு வந்து வாக்காளர்களாக சேர்ப்பதும், இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான சமட்டி அடி நெருக்கடி நிலை காலத்தில் கூட ஏற்படவில்லை. ஆகவே இதனை எதிர்த்து மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வதற்காக இங்கே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஒற்றுமைக்கு எதிரான செயல் என்பதால் இதனை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் சார்பில் நவம்பர் 11ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இதிலே பங்கேற்பதோடு அத்தனை மாவட்டங்களிலும் மறுமலர்ச்சி திமுக சார்பில் யார் கலந்து கொள்வார்கள் என்ற பட்டியலை தயாரித்து விட்டோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அறிவாலயத்துக்கு அனுப்பப்பட்டுவிடும். நான் சென்னையிலே பங்கேற்கிறேன்.